இன்னைக்கு மா இஞ்சில ஊறுகாய் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது சம்மர் சீசனில் தான் கிடைக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. லெமன் சைஸ் புளியை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. இப்போது இஞ்சிக்கு தோல் உரிச்சிக்கிறேன். தோல் உரிச்ச இஞ்சை 2 விதமாக எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டும், கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு வானலில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊறுகாய்க்கு எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கடுகும் உளுந்தும் போட்டு தாளிச்சிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், அப்புறம் தனி மிளகாய் தூள் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வீட்டு மிளகாய் தூள். எண்ணெயில் கொஞ்சம் நேரம் மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச இஞ்சியை போட்டு நல்லா வதக்கிடணும். இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இஞ்சி கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ பேஸ்ட்டாக அரைச்ச அந்த இஞ்சியும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஊற வச்ச புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி இதை மாதிரி ஊற்றிக்கணும். அப்போ தான் நல்லா தொக்கு மாதிரி சூப்பராக இருக்கும் ஊறுகாய். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்ச அப்புறம் இதில் வெந்தயப்பொடி கலந்துட்டா சூப்பரான ஊறுகாய் ரெடி.